வணக்கம் ஐயர். வணக்கம் ஐயர். வணக்கம். சுந்தர், நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அம்மா பொண்ணு மாப்பிள்ளையும் எங்க? இப்போ வந்துருவாங்க ஐயர். சரி சுந்தர், சீக்கிரம் வர சொல்லு. ஏன்னா நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிரும். சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளையும் வர சொல்லிடு. எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. சரிங்க ஐயர். ஈஸ்வரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்க ஐயர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அவதான் உன் சின்ன பொண்ணா? ஆமா ஐயர், அவதான் என்னோட சின்ன பொண்ணு. பேரு சீதா. வணக்கம் ஐயர். வணக்கம் சீதா. நல்லா படிக்கிறியாமா? ஆமா ஐயர், நல்லா படிக்கிறேன். இங்க பாருமா சீதா, நல்லா படிக்கணும். அப்பா அம்மாவையும் பெருமை சேர்க்கணும். கண்டிப்பா ஐயர். சரி சுந்தர், பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் வர சொல்லிடு. சரிங்க ஐயர். சீதா, அப்பா சொல்லுங்கப்பா. போய் அக்காவை கூட்டிட்டு வாமா. சரிங்கப்பா. ஈஸ்வரி, நீயும் சீதா கூட போ. போய் சங்கவியும் சாந்தியும் கூட்டிட்டு வா. சரிங்க. தருண் குட்டி. அப்பா. தருண் குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பதான் அப்பாக்கு நேரமே கிடைச்சிருக்கு. அதனாலதான் தருண் குட்டியோட டைம் ஸ்பெண்ட்லான்னு வந்தேன். ஆமாப்பா, நீங்க முன்ன மாதிரி வரதே இல்ல. என் கூட டைம் ஸ்பெண்ட் வரவே மாட்டீங்க. ஆனா நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க. எனக்கு ஹாப்பியா இருக்குப்பா. ஐ லவ் யூ அப்பா. ஐ லவ் யூடா தருண் குட்டி. அப்பாவோட ஒர்க் கொஞ்சம் அதிகம்டா. அதனாலதான் தருண் குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ அப்பா உனக்காக தான் வந்திருக்கேன். நீ ஹாப்பி தானே தருண் குட்டி? ஹாப்பி தான்ப்பா. வா வா என்னுயிரை மீண்டும் ஒரு ஜனனம் கொடு. வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன். வணக்கம் ஐயர். வணக்கம் ஐயர். வணக்கம் ஐயர். இவதான் என்னோட பொண்ணு சங்கவி. அவர்தான் கார்த்திக். சபையில இருக்க அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். சுந்தர், ஐயர் சொல்லுங்க. ஆமா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா எங்க? கார்த்திக், உங்க அம்மா அப்பா எங்க? எனக்கு அப்பா இல்ல மாமா, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அம்மானால வர முடியல. அதனாலதான் மாமா நான் மட்டும் வந்தேன். அது எப்படிப்பா கார்த்திக்? யாராச்சும் உங்க குடும்பத்துல இருக்கணும்ல. அம்மா, உனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? இருக்காங்க மாமா. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. அக்கா வரலால? இல்ல மாமா, அக்கா இந்த ஊர்லயே இல்ல. அக்கா வெளிநாட்டுல இருக்கா. அதனால அக்கானால வர முடியல மாமா. தங்கச்சி வந்து அம்மாக்கு துணையா இருக்காங்க மாமா. அதனாலதான் மாமா நான் மட்டும் வந்தேன். தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க மாமா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை மாமா, அதனாலதான் வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க. அதுக்காக இந்த நிச்சயதார்த்தத்தை ஸ்டாப் பண்ணிடாதீங்க மாமா. எனக்கு புரியுதுப்பா கார்த்திக். ஆனா தட்டை மாத்திக்க யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும்ல. அம்மாப்பா கார்த்திக், யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். நிச்சயதார்த்தம்னா தட்டை மாத்திக்கணும்ல. உங்க குடும்பத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும்ப்பா. சுந்தர் அண்ணா. சாந்தி, சொல்லு சாந்தி. அண்ணா, நான் ஒண்ணு சொல்லலாமா? நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு சாந்தி. அண்ணா, அதான் கார்த்திக் வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்றான்ல. அதனால கார்த்திக்கோட அக்காவா இருந்து நான் தட்ட மாட்டிக்கிறேனா? கார்த்திக், உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன்லக்கா, நீங்களும் எனக்கு அக்கா மாதிரி தான். நீங்க தட்டை வாங்கிக்கோங்கக்கா. மாமா என்ன சொல்றீங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா. சரி சாந்தி, நீ தட்டை வாங்கிக்கோ. சரிங்கண்ணா. சரி சுந்தர், நிச்சயதார்த்த தட்டை மாத்திரலாம். நான் நிச்சயதார்த்த பத்திரிக்கையை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் மாத்துங்க. சரிங்க ஐயர். கார்த்திக், உன்னோட அப்பா அம்மா பேர் என்ன? கதிர், சாரதா. நிச்சயதார்த்த பத்திரிகையை நான் வாசிக்க போறேன். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மணமகன் கார்த்திக், மணமகள் சங்கவி, மணமகனின் தந்தை தாய் கதிர் சாரதா, மணமகளின் தந்தை தாய் சுந்தர் ஈஸ்வரி. இவர்களின் சம்மதத்துடன் நிச்சயதார்த்த தட்டு மாத்த போகிறது. எல்லாருக்கும் சம்மதமா? சுந்தர், உனக்கு சம்மதமா? ஐயர் சொல்லு சுந்தர். எனக்கு சம்மதம் இல்ல. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமா சங்கவி, எனக்கு சம்மதம் இல்ல. சுந்தர், ஆமா ஐயர், எனக்கு சம்மதம் இல்ல. சரிப்பா சுந்தர், நீ யோசிச்சு முடிவெடு, நான் வரேன். ஐயர், அண்ணா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாந்தி, நீ பேசாத. இங்க யாரும் பேசக்கூடாது. அப்பா, என்னப்பா ஆச்சு? நீங்க தானப்பா ஒத்துக்கிட்டீங்க. மாமா, என்ன மாமா ஆச்சு? இல்ல கார்த்திக், இந்த கல்யாணம் நடக்காது. உனக்கும் சங்கவிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ இங்கிருந்து கிளம்பு. அப்பா, என்ன காரணம்ப்பா? எதுக்கு நீங்க கார்த்திக்க போக சொல்றீங்க? அப்பா சொல்லுங்கப்பா. இல்ல சங்கவி, இந்த கல்யாணம் என்னைக்குமே நடக்காது. ஏன்னா அவங்க வீட்ல இருந்து யாருமே வரல. நான் எப்படி உனக்கு கட்டி கொடுக்கறது அவனுக்கு? அவங்க வீட்ல இருந்து யாரோட வரல.
யாராச்சும் என்னோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி யாராச்சும் வந்திருக்கலாம். உங்க ஃபேமிலி சைடு இருந்து யாருமே வரல. அதனால எனக்கு சம்மந்தம் இல்லை சங்கவி. ஆமா, இங்க பாரு கார்த்திக், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட் உங்க வீட்ல இருந்து யாராச்சும் ஒருத்தராச்சும் வந்திருக்கணும். ஆனா வரல. நான் எந்த நம்பிக்கையில என்னோட பொண்ணை உனக்கு கட்டி கொடுப்பேன். அதனால இந்த கல்யாணம் என்னைக்குமே நடக்காது. நீ கிளம்பு. மாமா கிளம்புன்னு சொன்ன. கார்த்திக், அப்பா, என்னோட நிச்சயதார்த்தையே நீங்க நிறுத்திட்டீங்களே. நான் எதுக்கு உயிரோட வாழணும்? நான் செத்து போறேன். சங்கவி, என்னடி பேசிட்டு இருக்க? ஆமாமா, வேற என்ன பண்றது? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. அப்ப நான் மட்டும் ஏமா உயிரோட இருக்கணும்? அப்பா, நீங்க சந்தோஷமா இருங்க. இங்க பாரு சங்கவி, தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைலாம் பேசாதடி. அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்கக்கா. சரி, நான் செத்து போகல. நான் நல்லா கேட்டுக்கோங்க. கார்த்திக் தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். சங்கவி, என்னங்க? அப்ப எதுக்குங்க இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணீங்க? சங்கவி பாருங்க எப்படி அழுதுட்டு போறான்னு. அவ மனசு ஏங்க நீங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இதுக்கு நீங்க வேண்டானே சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு நீங்க சம்மதிச்சீங்க? இங்க பாரு ஈஸ்வரி, நான் எல்லாமே யோசிச்சுதான் முடிவு எடுக்கிறேன். ஆமாங்க, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. என்னமோ பண்ணுங்க. சீதா, சாந்தி வாங்க. அவர் இங்கே இருக்கட்டும், வாங்க நம்ம கிளம்பலாம். சரிங்கக்கா. கார்த்திக், என்னை மன்னிச்சிரு கார்த்திக். எல்லாமே எங்க அப்பானாலதான். நான் எவ்வளவு ஆசையா இருந்துட்டு தெரியுமா? என்னோட ஆசையை கெடுத்துட்டாருடா. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? இங்க பாரு கார்த்திக், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு ஜென்மம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் கார்த்திக். நீ இல்லாம வேற எவனையும் என் கழுத்தை தாலி கட்ட விட மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ தாண்டா வேணும், வேற யாரும் எனக்கு வேண்டாம். கார்த்திக், நீ நிஜம்தானா இல்லை நிழல் தானா? பதில் கேட்கிறேன் கிடைக்காதா நம் ஞாபகம். அம்மா, கார்த்திக் வாடா. என்ன நீ அதுக்குள்ள வந்துட்ட? ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்காதே. ஏன்டா ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள வந்துட்ட? அம்மா இல்லம்மா, என்னோட மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதாம்மா நான் வந்துட்டேன். இங்க பாரு கார்த்திக், உன்னோட மனசுல இருக்க கஷ்டம் சீக்கிரம் சரியாயிரும். அம்மா சொல்றல, கண்டிப்பா சரியாயிரும். ஏன் நீ முகத்தை எவ்வளவு சோகமா வச்சிருக்க? இன்னைக்கு இங்க யார் வராங்கன்னு தெரியுமா? அம்மா யாருமா? நம்ம மாலினிய பொண்ணு பார்க்க வராங்கடா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாடா, நம்ம மாலினி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. மூஞ்சிய சோகமா வைக்காத. நீ சிரிச்சதாண்டா அழகு. போ கார்த்திக், போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்ப வந்துருவாங்க, போ. சரிங்கம்மா. கார்த்திக் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. அவன் மனசுக்குள்ளேயே அந்த கஷ்டத்தை பூட்டி வச்சிருக்கான். இது என்ன கஷ்டம்னு என்கிட்ட சொல்ல மாட்டீரா? எனக்கு ஒண்ணுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட பையனை இந்த நிலையில பார்க்க முடியல. எனக்குமே சிரிச்ச முகத்தோட தான் இருப்பா. ஆனா இந்த 2 நாட்களா அவன் மூஞ்சி சோகமா இருக்கு. கடவுளே, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். என்னோட பையனுக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் சீக்கிரம் சரியாயிடணும். அவன் என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என்னைக்குமே அவன் அழுக கூடாது. அவன் என்னைக்குமே சோகமா இருக்க கூடாது. நீ அவனோட கஷ்டத்தை சீக்கிரம் சரி பண்ணிரு. நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். என்னைய கைவிட்டுறாத. வணக்கம். வணக்கம். என்னோட பேரு திவாகர். எனக்கு ஒய்ஃப் இல்ல. அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நானும் என்னோட பையன் மட்டும்தான் இருக்கோம். புரோக்கர் வந்து சொன்னார் உங்க பொண்ணை பத்தி. உங்க பொண்ணோட போட்டோ என்னோட பையன் கிட்ட காட்டினேன். என்னோட பையன் உங்க பொண்ணை 1 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கான். அந்த விஷயமே எனக்கு நேத்து தான் தெரியும். என்கிட்ட சொல்லவே இல்லை அவன். அதுக்கப்புறம் தான் புரோக்கர் வந்து உங்க பொண்ணோட போட்டோ கொடுத்தாரு. அது நான் என்னோட பையன் கிட்ட காட்டினேன். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அவன் லவ் பண்ற பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்றான்ல. என்னோட பையன் பேரு மதன். இப்ப வந்துருவான். நான் கார் ஷோரூம் வச்சிருக்கேன். என்னோட பிசினஸே கார் ஷோரூம் தான். என்னோட பையன் ஐடி ஜாப் பண்றான். இதுதான் எங்களோட ஃபேமிலி. என்னோட பேரு சாரதா. நான் தான் பொண்ணோட அம்மா. என்னோட பொண்ணு பேரு மாலினி. என்னோட ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் தான் அவங்களை வளர்த்திட்டு இருக்கேன். இவருதான் என்னோட பெரிய மாப்பிள்ள, பேரு தேவ். என்னோட பெரிய பொண்ணோட புருஷன். என்னோட பெரிய பொண்ணு பேரு பிருந்தா. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. என்னோட பேரன் பேரு தருண். இவன்தான் என்னோட 2வது பையன், பேரு கார்த்திக். வணக்கம். வணக்கம் அங்கிள். வணக்கம்ப்பா. நீங்க பார்க்க வந்தீங்களே என்னோட 2வது பொண்ணு, அவ பேரு மாலினி. இதுதான் எங்களோட ஃபேமிலி. நான் சாரதா கம்பெனியோட எம்டி. என்னோட மாப்பிள்ள தேவ் ஸ்கூலோட கரஸ்பாண்டர். சரிங்க. அப்பா, என்னோட பையன் வந்துட்டான். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு மதன். தம்பி உட்காருங்க. நான் சொன்னல, இவன் தான் என்னோட பையன். ஐடி ஜாப் பண்றான். உங்களோட பொண்ணை வர சொல்லுங்க. பிருந்தா, மாலினிய கூட்டிட்டு வா.
பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சம்மந்தமா? மாப்பிள்ள என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? அத்தை, உங்க விருப்பம் தான். உங்களோட விருப்பம், அதுக்கப்புறம் மாலினியோட விருப்பம். நான் சொல்றது கரெக்டான பிருந்தா? ஆமாங்க, கட்டிக்க போறவ அவதான் முடிவெடுக்கணும். எனக்கு முழு சம்மந்தம். நீங்க உங்க பையன்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் நான் எங்க பொண்ணு கிட்ட கேக்குறோம். அத்தை, எனக்கு டபுள் ஓகே. எனக்கு மாலினியை கல்யாணம் பண்ண எனக்கு முழு சம்மதம். ஆமா சமந்தி, எனக்கும் சம்மதம் தான். மாலினி என்னடி சொல்ற? அக்கா. சொல்லுமா மாலினி. அண்ணா, எனக்கு முழு சம்மதம். இவரை கல்யாணம் பண்ண எனக்கு முழு சம்மதம். பொண்ணே ஓகே சொல்லிட்டா சமந்தி. அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? சரிங்க அத்தை, அடுத்த மாசமே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தம்பி. அடுத்த மாசம் எப்போ நல்ல நாள்னு பார்த்து தான் வந்திருக்கோம். செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி நம்ம நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். சரிங்க சமந்தி. இப்போ நாங்க வர சமந்தி. போயிட்டு வரோம் எல்லாருக்கும். சரிங்க சமந்தி. மாலினி, போயிட்டு வரோமா? சரிங்க மாமா. அத்தை, போயிட்டு வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரோம். சரிங்க மாப்பிள்ள. மாலினி, போயிட்டு வரேன். சரிங்க.